இன்னைக்கும் பெரியாருடைய புத்தகங்கள் தான் நிறைய விற்பனை ஆயிருக்கு இங்க அந்த இங்க அட்டையெல்லாம் புத்தக கண்காட்சியில ஆமா பெரியாரின் புத்தகங்கள் தான் விற்பனை இன்னைக்கும் அப்படிதான் விற்பனையா இருக்கு. கூகுள்ல அதிக தேடு பொருள் பெரியார் தான், ஷோ பெரியார் தான். புத்தகங்கள் ஷோ பண்ணப்பட்டிருக்கு, நிறைய புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது. நீங்க கொடுக்குற பில்டப் இதுவே சென்சார்டு வெர்ஷன். இதோடைய முன்னாடி ஆதி மூலர்கள் முதல்ல ஆணைமுத்து ஐயா போட்ட தொகுப்பு, அதுல இன்னும் அசிங்கமான வார்த்தைகள் நிறைய இருந்தது. அவர் வந்து சமூகம் நாகரிகம் அடைஞ்சிருக்கு, நிறைய பேர் படிச்சுறாங்க, படிச்சுட்டு ஈவே ராமசாமியை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி இது சென்சார்டு வெர்ஷன். எழுத்து இல்லாம பேச்சுகள் முழுமையாக ஆவணப்படுத்துறதுன்றது வேற விஷயம். இது ஆணைமுத்து ஐயா புத்தகத்தை யாரு இது பண்ணது? இப்ப என்னன்னா அந்த பேப்பர் உண்மையிலே இருக்கா இல்லையான்னு அதெல்லாம் கிடையாது. இல்ல மாதேஷ், இப்ப ஈவே ராமசாமி ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இப்ப உங்க மனநிலையில தான் இருப்பாங்க. ஐயா சி இவ்வளவு அசிங்கமா எழுதியிருக்காரு, இவரை போய் ஒரு நாள் தலைவர்ன்ட்டமே அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ். அப்படி இல்ல, பெரியாரின் பேரன்கள் சரியா ரியாக்ஷன் எல்லாம் மிஸ் பண்றாதீங்க. ஏன் ரியாக்ஷன் பெரியாரின் பேரன்கள் எப்போதுமே பெரியாரை நல்லா உள்வாங்கினதுனால தாங்க உட்கார்ந்து. இப்ப அதை எடுத்து பார்க்கும்போது உங்க மனசுல ஒரு ஏக்கம் தெரிஞ்சு பாருங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இவரை போய் நான் இன்னைக்கு உட்காந்து கேள்வி கேட்கறேன்னா அது காரணம் பெரியார் தாங்க. ஆமா. அப்ப கர்நாடகா ஆதன் சேனல்ல யாரால நடக்குது? கர்நாடகாவில் ஆந்திரா ஆதன் சேனல்ல யாரால நடக்குது? அங்க யாருமே பேட்டி எடுக்கவே இல்லையா? சீமான் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு திடீர்னு. உங்களுக்கு நான் என்ன கேக்குறேங்க, நண்பர் ஆயிட்டாரா? நான் என்ன திடீர்னு எச்ராஜா என்னுடைய அருமை நண்பர் சீமான்றாரு, என் அருமை அண்ணன் சீமான்றாரு அண்ணாமலை. ஏன் அதே போல இது இந்த மாதிரி எல்லாம் பிஜேபி நாம் தமிழர் இப்படி எல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. என்ன உறவு இது? என்ன உறவுனா, நாம ஒரு கருத்தியலை முன்வைக்கிறோம். அந்த கருத்தியல் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் புரிந்து கொள்ளப்படும் பொழுது அந்த கருத்தியல் பேசுபவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல, திராவிட மாயை சுப்புஜி அவர்களுடைய புத்தகத்தை நான் படிச்சேன், நான் வந்து அதுல என்கிட்ட எவ்வளவு விளக்கம் கொடுக்க என்கிட்ட எவ்வளவு தரவு நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு அதற்கான ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ஏன்னா இன்றைக்கு ஆரிய மாயை என்று அண்ணாதுரை எழுதின புத்தகம் தமிழர்கள் மத்தியில ஃபேமஸா இல்லை. எங்களுடைய சுப்புஜி அவர்கள் எழுதின திராவிட மாயை தான் இப்போ ஃபேமஸாக இருக்கு.